ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் ரேண்டம் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயில் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்வை தடுக்கிறது, முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது. இது ரெண்டுமே இந்த ஆயில் உங்களுக்கு செய்யும். நான் இந்த ஆயிலை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆயில் நான் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டு குளித்த பிறகு அந்த முடி சிக்கு இல்லாமல் சாஃப்டாக ஷைனிங்காக இருந்தது. அதனால உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவோடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்கெட் ஃபுல்லாக ஒரு பெரிய கப்போட கருவேப்பிலை. இது ராம துளசி கொஞ்சம் ஒரு பேக்கெட், ஆலிவேரை இவ்வளோ போட போகிறோம்னா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஆலிவேரை ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம். அப்புறம் வேப்ப இலை இது கொஞ்சம் வச்சுட்டு வச்சுருக்கேன். வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அப்புறம் சின்ன நெல்லிக்காய் மரத்துலேருந்து அந்த இலையை கொஞ்சம் எடுத்து வந்துருக்கேன். செம்பருத்தி இலை. அப்புறம் இந்த துளசி பார்த்திங்கன்னா இது கிருஷ்ண துளசி. இது கொஞ்சம் அந்த காம்பெல்லாம் கருப்பாக இருக்கும். அது ராம துளசி, இது கிருஷ்ண துளசி. இதெல்லாம் நான் ஆல்ரெடி செடி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துருக்கேன். நீங்களும் இதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. செடி நெல்லிக்காய், செம்பருத்தி பூ ஒரு 15 பூக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கத்தாழையும் நான் வச்சுருக்கிறதுனால நான் 3 கத்தாழை உடச்சி எடுத்துருக்கேன். இது நம்ம எல்லாமே கழுவிட்டு க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ மட்டும் தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுவும் வாஷ் பண்ணல. இதெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நிறைய தண்ணி எடுத்து நல்லா மண் இல்லாமல் அலசி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மண்ணெல்லாம் நான் அலசி இப்போ 4 இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த அளவுக்கு போடணும், அந்த அளவு எடுத்து வச்சுட்டேன். நெல்லிக்காவை கட் பண்ணிச்சு. இந்த நெல்லிக்காய் விதையை கூட நம்ம டீ போட்டு குடிக்கலாம். அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கத்தாழையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கட் பண்ணாமல் இருக்கு. வாஷ் பண்ணி வச்சது கத்தாழையை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இலையெல்லாம் நல்ல காட்டன் டவலில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதிகப்படியான தண்ணி இருக்க வேண்டாம். அதனால் காட்டன் டவலில் அதிகப்படியான தண்ணியில் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எண்ணெயில் நம்ம போட்டு காய்ச்சி எடுக்க போகிறோம். அதனால் அதிகப்படியான தண்ணியில் எடுத்துக்கலாம். அதுதான் நல்லது. ரொம்ப தண்ணி இருந்தால் படபடன்னு பிடிச்சி ஆகணும். நமக்கு தான் ஆகட்டும். இதெல்லாம் ஒரே பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். பெரிய பெரிய காம்பாக இருக்கட்டும் வேப்ப இலையெல்லாம் நம்ம உருவி வச்சுட்டேன். மோஸ்ட்லி முருங்கை தண்டெல்லாம் போட்டுட்டேன். அதனால ஆயில் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பெரிய கடாய் வச்சுட்டேன். இந்த ஆயில் காய்ச்சும் போது பெரிய கடாய் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா இலையும் அதில் மூழ்கி நல்லா அது வெடித்து அது வெந்து அதனுடைய சாரெல்லாம் அதில் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் அளவு எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் புண்ணாக்கோடையே வருது பாருங்கள். அது நல்லது தான் சொல்லிவிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டேன். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன். பாருங்கள், கத்தாழையை கட் பண்ணிவிட்டேன். நெல்லிக்காய் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் இப்போ ஓரளவு சூடான உடனே நம்ம இந்த வெந்தயம், ஆலிவ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
ஆனால் ரொம்ப சூடான வாட்டிக்கு நம்ம போட்டு படபடபடன்னு பிரிக்கிற மாதிரி அது மாதிரி பண்ண வேணாம். ஆயில் ஓரளவு சூடாகி நுரக்கட்டி வந்த உடனே நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது பூ இந்த இலையெல்லாம் புரிஞ்சால் போதும். முன்னாடி படபடன்னு அடிக்கக்குள்ளே போட வேண்டாம். சூடான உடனே போட்டுக்கோங்க. ஆயில் சூடான உடனே நான் 1 by 1 ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். எல்லா இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா அமுத்தி வச்சு ஆயிலில் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சூடு ஏற ஏற அந்த இலைகள்லாம் சுருங்கி அந்த எண்ணெய்க்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொட்டக்குள்ளே மேலவே இருக்க மாதிரி இருக்கும். அது வெந்து முறிஞ்சு வரும்போது உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து அடங்கிடும். இந்த அளவுக்கு பெரிய கடாய் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த இலையெல்லாம் கொஞ்சம் வேக வேக கம்மியாகிட்டே போகும். நல்லா ஆயிலில் மிதமான தீரியே அது வெந்து பொரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக விடுங்க. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ். ஏன்னா எண்ணெய் ரொம்ப கொதிச்சு இதாக வேண்டாம். இப்போ சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை உரித்து எடுத்துகிட்டு கழுவி எடுத்துட்டேன். இப்போ இது 2-3 கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டேன். இது 2-3 கட் பண்ணி சேர்த்துட்டேன் அந்த ஆயிலில். அதுவும் கூட சேர்ந்து நல்லா வேகும். தேங்காய் எண்ணெய், இந்த நம்ம போட்டிருக்க அந்த மூலிகை இலைகள், வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரும். அந்த பூ, செம்பருத்தி பூ எல்லாம் வேக வேக உங்களுக்கு அந்த எண்ணெயோட வாசனை சூப்பராக வரும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிம்மிலேயே இருக்கட்டும். ஸ்டவ் வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். எல்லாம் வெந்து அதனுடைய எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கட்டும். இப்போ அதிகப்படியாக அது கொதிக்க அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி இந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் இன்னும் இந்த பக்கம் நடத்த போயிடாதீங்க. அதனுடைய பதம் கெட்டு போயிடும். அங்கேயே இருந்து பொறுமையாக நெடி கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து அது கரெக்டான இந்த டைமெல்லாம் வந்து நல்லா இலையெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு அந்த சவுண்டு வரும். இலையெல்லாம் பொரிஞ்சு படபடன்னு வெடித்து வேகிறதும் ஒரு சவுண்டு வரும். எல்லாம் பாருங்கள், அந்த சவுண்டெல்லாம் அடங்கிட்டு சூப்பராக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம தட்டி பார்த்தோம்னா சவுண்டு வரும். அந்த இலைகள்லாம் தட்டி பார்த்தோம்னா நல்ல ஒரு சவுண்டு வரும் உங்களுக்கு. அப்போ நல்லா பொரிஞ்சு முடிச்சிடுச்சு. அந்த இலை பூ நம்ம போட்டதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம், கீழே ஆற விட்டுக்கலாம். நான் தட்டி பார்த்து சவுண்டு வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிட்டேன் அந்த ஆயிலை. இப்போ அந்த ஆயில் அந்த நம்ம போட்ட அந்த மூலிகை பூ எல்லாமே வெந்துட்டு ஃபுல்லாக ஆயிலே தெரியாத மாதிரி இருக்கு பாருங்க. நான் இப்போ ஒரு பவுலில் ஒயிட் துணி விரித்து போட்டு அதில் இதை சேர்த்துட்டு போகிறேன். முதல்ல அந்த இலையெல்லாம் எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி இந்த துணியில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுட்டு முதல்ல அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே நிறைய ஆயில் இருக்கும். இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள லைட்டாக தேவையான அளவு எடுத்து லைட்டாக மிதமாக சூடு பண்ணிவிட்டு அந்த முடியோட வேர்க்கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் அள்ளி போட்டுட்டு அந்த வடிகட்டியை கீழே வச்சுட்டேன். பவுலுக்கு மேலே வச்சுட்டு இந்த துணி மூட்டையை எடுத்து அதை மேலே வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன்.
10 நிமிஷம் விட்டுட்டு பார்த்தா அதில் இருக்க ஆயில் தான் அதில் இறங்கிடும். ஏன்னா இந்த இலையில தூளெல்லாம் அந்த எண்ணெய் ஏறிக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் எவ்வளோ இறங்கிருக்கு பாருங்க, இவ்வளோ எண்ணெய் இறங்கிடும். இப்போ மறுபடியும் நம்ம அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ எண்ணெய் சேர்ந்துருக்கு அந்த இலையில. இப்போ மறுபடியும் அதை நல்லா கொஞ்சம் புழிஞ்சிக்க போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். 10 நிமிஷம் டைம் அப்படி விட்டேன், வடி இருக்குது. இப்போ எடுத்து நான் கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் ஆயில் வருது. எவ்வளோ எண்ணெய் வருது பாருங்க. அவ்வளோதான். அதை அந்த கக்கத்தை எடுத்துட்டு மறுபடி இந்த ஆயிலில் இருக்கிற அந்த வெந்தயம் அதெல்லாம் ஆயிலோடு சேர்ந்துருக்குங்க, அந்த ஆயிலையும் அதை நான் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா அடியில் அந்த ஃபில்டரை வச்சுட்டு அது மேலே துணியை விரிச்சிட்டு இந்த எண்ணெயை அதில் ஊற்றிக்கிறேன். இந்த வெந்தயம் ஆயில் இதெல்லாம் அடியில் போய் நின்றுக்கும். அதையும் நல்லா வலிச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் வடிய விட்டுக்கலாம். அப்படியே ஆயில் ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து இதையும் அதேமாரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஆயில் ரெடி பண்ண உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு நேரம் பண்ணி ஆகும். நல்லா இதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அது என்னால் எவ்வளோ பிழிஞ்சியோ பிழிஞ்சிட்டேன். இந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்குள்ள லைட்டாக சூட் பண்ணி வேர்க்காலங்களில் பூசணும் சொன்னீங்களா, அந்த மாதிரி பூசிட்டு 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் விட்டு நீங்கள் மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும். எனக்கு நான் ஊற்றின 1/2 லிட்டர் எண்ணெய் எனக்கு கிடச்சிச்சு. மிஞ்சி போனால் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கும் அந்த இலையோடு இருக்கிறது. மிச்சபடி 1/2 லிட்டர் எண்ணெய் எனக்கு அப்படியே கிடச்சிருச்சு. உங்களுக்கு அந்த ஆயில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அழகான ஒரு க்ரீனாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஜாரில் ஊற்றி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா அந்த ஆயிலை பூசிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் 20 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த முடி எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பொறுமையாக உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னா நான் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஜாரில் இந்த ஆயிலை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். நீங்களும் 2 ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ எடுத்து நீட்டாக ஹீட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.